வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். மௌனம், இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாய் பேசாது இருத்தலே மௌனம் அல்ல, மனம் பேசாது இருப்பதே மௌனம். மிகச்சிறந்த மொழிகளிலே மிகச்சிறந்த மொழியாக உள்ளது மௌனம். மொழிகளிலே மௌனமாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இதேதான் பட்டினத்தாரும் சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. நம்ம மனம் அது அடங்கவில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேசி பேசி பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். மொழிகளின் மௌனம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். நிறைய விஷயங்களை நம்ம பேசிதான் கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறோம். ஒரு இடத்துல இப்ப சண்டை நடக்குது அப்படின்னா சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் அமைதியா ஆயிட்டாலே அங்க பிரச்சனையே இல்லாம போயிடும். அமைதியா இருக்கிறதுனால எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு மௌனத்தால நமக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கிடைக்கும். மனம் ஆக்கப்பூர்வமா சிந்திக்கும். எதிலிருந்தும் மீண்டு வர முடியுங்கிற ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கை இந்த மௌனத்தால வரும். இததான் மகிழ்ச்சி உன்னிலே நான் அடங்க என்னிலே நீ விளங்க உனதருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இறைவா இன்னும் வேறென்ன வேண்டும் அப்படிங்கிறார். நம்ம மௌனம் சாதிக்க முடிகிற விஷயங்களை சாதிக்க முடியாத விஷயங்களையும் நிச்சயமா சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல தன்னம்பிக்கையுடைய ஒரு சொல் தான் மௌனம். மௌனத்தால நிறைய நல்ல விஷயங்களை நாம இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட முடியும். சைனாவில் ஒரு மூங்கில் இருக்கு. 4 வருஷம் வரைக்கும் எந்தவித ஒரு வெளிப்பாடுமே இல்லாம அமைதியா இருக்கும். ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறம் 82 அடிக்கு மேல வளரக்கூடிய அசூர வளர்ச்சி பெற்றது அந்த மூங்கில். அது அந்த 4 வருஷம் அமைதியா இருக்கிறதுனால அந்த மூங்கில் வளராது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அந்த அமைதி தான் அதோட அசுர வளர்ச்சிக்கு காரணம். நாம எந்த ஒரு விஷயத்திலையுமே அமைதியா இருக்க மனதோட தொடர்பு கிடைக்கும், பிரபஞ்சத்தோடையும் தொடர்பு கிடைக்கும். உள்ளுணர்வா பேச ஆரம்பிக்கும் போது தெய்வ நிலையை அடையக்கூடிய மிகச்சிறந்த வழி நமக்கு கிடைக்கும். மௌனங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு விழிப்பு நிலையோட கூடிய தெய்வ உணர்வு மௌனத்தால தான் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப மௌனத்தை பத்தி பார்த்தோம். இன்னும் வரும் வாரங்கள்ல நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.